லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டுங்கிறது மீனத்துக்கு ஒரு பொற்காலம்னு சொல்லுவேன். மீனம் நான் சொல்ல காம்பினேஷன் ஜாதக புக்கை ஓப்பன் பண்ணி பாருங்கள், நான் சொல்கிறது அப்போ தான் புரியும். மீனம், கடகம், விருச்சிகம், இந்த இடத்துல யாருக்கு குரு இருக்கோ அவங்க அத்தனை பேருக்கும் கல்யாணம் ஆகும். இந்த வருஷம் மட்டும் நீங்கள் வேலையில் மட்டும் கான்சென்ட் பண்ணுங்கள். ஒரே பெட்டியில 2 டிசைன்ஸ் உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். சார் வணக்கம். வணக்கம். ஸோ இந்த மீன ராசி நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி 2025 எப்படி சார் இருக்கும்? அதான்ப்பா ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறது வந்து மீனம் தான். எல்லாத்துலேயுமே அது என்னமோ கொடுமை மீனம் தான். ஏன்னா லாஸ்ட் ராசி குருவுடைய ராசிங்கிறது அது பட் டசன்ட் மேட்டர். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டுங்கிறது மீனத்துக்கு ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். ஏன்னா ஜென்மத்துக்கு சனி வரும். சார் ஜென்ம சனி 7.5 சனி இருக்குது, எப்படி நீங்கள் பொற்காலம்னு சொல்கிறீங்கன்னு கேட்டால், ராசி லக்னத்துக்கு எப்போ சனி வர்றாரோ அந்த டைமில் கல்யாணம் ஆகும். சனிங்கிறது கர்மாவிற்கான காரகன். மீனம் நான் சொல்ல காம்பினேஷன் ஜாதக புக்கை ஓப்பன் பண்ணி பாருங்கள், நான் சொல்கிறது அப்போ தான் புரியும். மீனம், கடகம், விருச்சிகம், இந்த இடத்துல யாருக்கு குரு இருக்கோ அவங்க அத்தனை பேருக்கும் கல்யாணம் ஆகும். மீனம், அதாவது ஆண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் கல்யாணம் ஆகும். மீனம், கடகம், விருச்சிகம், இந்த இடத்துல சுக்கிரன் இருந்தால் 100% வீடு வாங்குவீங்க, வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. அதே மாதிரி அருமையான பெண்ணு கிடைக்கும். மீனம், விருச்சிகம், கடகம், இந்த இடத்துல புதன் இருந்தால் 100% கடன் அடையும். சரியா? மீனம், விருச்சிகம், கடகம், இந்த இடத்துல ராகு இருந்ததுன்னா கேஸு க்ளோஸ் ஆகும். இது நடக்கும் 100%. அப்படி தான் அதோடைய, அதாவது ஃபார்மலைஸ்டுன்னு சில விஷயங்கள் இருக்குது. அதனால் தாராளமாக இது நடக்கும். அதனால் பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை காணக்கூடிய தருணம் ஆரம்பித்தாச்சு. குரு பயிற்சிக்கும் இதுக்கும் கனெக்டே பண்ணலையா சார் நீங்கள் கேட்கலாம். ஆனால் குருவுடைய மாற்றம் கடகத்துக்கு ஏற்படும். எப்போ? மிதுனத்துக்கு அப்புறம் கடகத்துக்கு ஒரு 9 மாதம் வெயிட் பண்ணுங்க. ஒரு குழந்தை கர்ப்பத்தில் உருவாகி ரெடி ஆகிட்டு இருக்கு. நான் சொல்லக்கூடிய தருணத்தை மேட்ச் பண்ணுங்கள். பாவன ரூபத்தில் ஜஸ்ட் இமேஜின் பண்ணிங்க. 10வது மாதம் குழந்தை பிறந்தவொடனே எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ, 10ஆவது மாதம் பிறந்தவொடனே மீனத்துக்கு அவ்வளோ சந்தோஷமாக மாற்றி கொடுக்கும். ஏன்னா கடகத்துக்கு குரு வருவார். நான் சொன்ன லாஜிக் காம்பினேஷன்லாம் நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா புரியும். மீனம், கடகம், விருச்சிகத்துக்கு எப்பெல்லாம் குரு வர்றாரோ அப்போல்லாம் மீனத்துக்கு, கடகத்துக்கு, விருச்சிகத்துக்கு செம்ம டைமிங். ஸோ அதனால் ஒரு 8 மாதம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இப்போ 4ஆம் இடத்துக்கு குரு போகிறோன்னா குழந்தைகளோட சண்டை இருக்கக்கூடாது. குழந்தைகளோட கொஞ்சம் அந்யோன்யமாக போகிறது, குழந்தை இல்லாத பல பேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, அதனால் வரக்கூடிய குழந்தைகள், படிப்பு நல்லா செட் ஆகிறது, புதுசாக நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, மேல் தளத்துக்கு நீங்கள் செல்வது, வீட்டுக்கு மேலே கட்டுவாங்க. மீனத்தில் இருந்த பல பேருக்கு வீட்டுக்கு மேலே கட்டி மேலே கொண்டு போவாங்க, அப்போ கீழே வாடகை விட்டுருவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள். அது மாதிரி டீச்சிங் ஆரம்பிக்கிறது, ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறது, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் பெரிய அளவுக்கு நம்ம வரக்கூடிய பிராப்தம், இது எல்லாமே தாராளமாக நடக்கும். ஸோ பேசிக்கலி இந்த டைம் பீரியட் வந்து உங்களுக்கு துட்டு சம்பாதிக்கக்கூடிய பிராப்தம் தான் மிக அதிகம். இன்னொன்று தெரியுமா, விரயஸ்தானத்துக்கு ஒரு பார்வை இருக்குது. ஹெல்த் பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகும். ஒரு பார்வை இருக்கிறதுனால ஹெல்த் பிரச்சனை, மேஜர் விஷயங்கள் பெருசாக பூதாகாரமாக ஐயோ முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிற நிலைமைகளில் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்தை மாற்றி கொடுப்பார். அதுவே பெரிய ஒரு அட்வான்டேஜ். ரெண்டாவது பார்க்கும்போது மீனத்துக்கு விரயஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிற மாதிரியே 10ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் குரு பார்வை இருக்குது. அது இன்னொரு அதிர்ஷ்டம். நீங்கள் சந்திராஷ்டமத்தை பார்க்கும்பொழுது மீனத்துக்கு எப்போல்லாம் கனெக்ட் ஆகுதோ அப்போல்லாம் வந்து துலாத்துக்கு அடி விழுகும். இந்த மாதிரி இன்டர்சேஞ்சிங் தியரி மாதிரி நடக்கும் பேசிக்கலாம். அதனால் பொதுவாகவே துலாம் ராசிக்கு குரு பார்வை, தனுசு ராசிக்கு குரு பார்வை, குரு கும்பத்துக்கு பார்வை இருக்குன்னாவே உங்களுக்கு வந்து நீங்கள் இனிமேல் இதெல்லாம் மோசமாக இருக்குது, நிலைமையே சரியில்லைன்னு சொன்னீங்கன்னா இதெல்லாம் சரியாயிடும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், நிறைய இஷ்யூஸ்லாம் சால்வ் ஆகும். ஃபஸ்ட்டு விஷயம். அதனால் இந்த டைம் பீரியட் எப்படின்னா, நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது முழுக்க முழுக்க பொருளாதாரத்தில் மட்டுமே. ஃபேமிலியில் விட்டு கொடுத்து போகணும், 100% விட்டு கொடுத்து போகணும். ஜென்மத்துக்கு சனி வரான்னா ஒரே விஷயத்தை 3 தடவை கேட்க வைப்பார். ரெஸ்ட்லெஸ்னஸை உருவாக்குவார். நசன்னு இருக்கிற அத்தனை பேரையும் வந்து டென்ஷன் பண்ணுவீங்க. ஒரே விஷயத்தை 4 தடவை சொல்கிறது, புரிதல் கம்மியாகிறது, இந்த மாதிரிலாம் நடக்கும். அடுத்த வருஷம் எல்லாமே உங்களுக்கு தான் நல்லது நடக்கும். ஸோ இந்த வருஷம் மட்டும் நீங்கள் வேலையில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், உத்தியோகத்தில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், பொருளாதாரத்தில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்கள். புரியுதா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே நன்மைகள் ஏற்படும். யூ ஆர் லைக் அ மணி மேக்கிங் மெஷின் நவ். இப்போ உங்களுக்கு சந்தோஷம் பெருசாக இருக்காது, ஆனால் வேலை பெண்டை கழட்டும். 4ஆம் இடம்னா மார்பகம், 4ஆம் இடம்னா செஸ்ட்டு. அது குரு போய் உட்காந்துருக்கனால நெஞ்சு சம்மந்தப்பட்ட சில பேருக்கு பிரச்சனை வரலாம். அதுவும் மெயினாக வேல்வு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பிளாக்கு, இந்த மாதிரிலாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆனால் பெரிய மோசமாக நடக்குமானா நோ, யூ நாட் வரி.
அதனால பெரிய பிரச்சனை நடக்காது. ஸோ மீனத்தை பொறுத்த வரைக்கும் டைம் பீரியட் நல்லா இருக்குது. அம்மாவுடைய ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்கணும். ரொம்ப முக்கியமாக உங்கள் ஊரில் நடக்கக்கூடிய எந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும் சரி நீங்கள் முன்னிருந்து பண்ணுற மாதிரி வரும். அது நல்ல காரியமாக நடக்கும். ஸோ டைம் வந்து பேசிக்கலாக மீனத்துக்கு சூப்பர் ஏ கிளாஸ் டைமிங்காக இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கட்டும்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். ஓகே சார், ஓகே. இவங்களுக்கு வந்து ஏதாவது கஷ்டங்கள் வருது, இல்லை ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா எந்த கோவிலுக்கு போய் இல்லை பரிகாரம் பண்ணுறதோ இல்லை கடவுள் வழிபாடோ பண்ணால் சிறந்ததாக இருக்கும்? உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு ஏகாதசி அன்னைக்கு போய் துளசி தீர்த்தம் சாப்பிட்டு வர்ற மாதிரி ஒரு பரிகாரம் கிடையவே கிடையாது. அதே மாதிரி சஹஸ்ரநாம அர்ச்சனைன்னு சொல்லுவோம், அதை நீங்கள் பண்ணுங்கள். பெருமாள் கோவில் 100% பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். சென்னையில் இருந்தீங்கன்னா காஞ்சிபுரம் வரதனை பாட்டுவாங்க. தேவராஜ பெருமாள் வரதராஜ பெருமாளை போய் பார்த்துட்டு வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஓவராலாக வந்து மீன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது எத்தனை % வந்து சூப்பராக வேலை பார்க்கும்? சந்தோஷத்தின் சார்பாக பார்க்கும்பொழுது 80%, பொருளாதாரத்தின் சார்பாக பார்க்கும்பொழுது 95% நல்லா இருக்குது. ஸோ பேசிக்கில் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சூப்பர் சார், சூப்பர். இவ்வளோ நேரம் வந்து 2025 குரு பயிற்சியில் 12 ராசிக்காரங்களுக்குமே வந்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், அவங்க என்ன பரிகாரம் பண்ணால், என்ன கோவில் வழிபாடு பண்ணால் எல்லாருக்கும் சிறந்ததாக இந்த 2025 அமையும்னு சொல்லி ரொம்ப அழகாக நம்ம நேயர்களுக்காக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா, நமஸ்காரம்மா. அதாவது 15ஆம் தேதி குரு பயிற்சி நடக்குது. இந்த 15ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சிங்கிறது மிதுனத்துக்கு போகிறதுனால நம்ம ஒரு பெருமாள் கோவிலில் பொதுவாக குரு பயிற்சி மகா யாகம்னு நடத்த போகிறோம். அதனால் யாரெல்லாம் என்ரோல் பண்ணிக்கணுமோ என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ டெஃபினெட்லி எல்லாருக்குமே இந்த ஒரு குரு பயிற்சி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும். ஆயுள் ஆரோக்கியத்தோட ஐஸ்வர்யத்தோட சகல சந்தோஷங்களோட நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன், சங்கல்பம் பண்ணிக்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்தோன கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். ஒரே வெட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட்.